சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29, 2025 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடையும். அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் இருக்கும். சனி பெயர்ச்சி எப்போதுமே ஒரு மேஜர் இம்பேக்ட். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் இல்லைனா 2.25 வருஷம் அது தோராயமாக முன்பின் வக்ரகதியெல்லாம் உண்டு. சனி கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். பொதுவாகவே உலக அளவில் ஒரு சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி. அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு கொடுக்க போகுது. மிதுன ராசி நேயர்களே, சனி பகவான் மிதுனத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு பார்க்கணும். சனியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் தொழிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும். என் வீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து வரேன். மிதுன ராசிக்காரர்களே, 9ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ 10ஆம் வீட்டுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் 10வது வீடுனா என்னன்னா தொழில் விஷயங்கள், தொழில் ஸ்தானம், தொழிலில் அதிபதியாகக்கூடிய நேரம். ஒரு தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதா, இல்லை தொழிலை தக்க வச்சுக்கிறதா, இல்லை தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துவதா அப்படின்ற தீர்மானத்தை இந்த சனி பெயர்ச்சி முடிவு செய்ய போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பல வேலை பார்த்துருக்கலாம், பல பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா? இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை கண்டினியூ ஆகுமா ஆகாதா? ஆகலைன்னா என்ன நடக்கும்? கீழே சரிஞ்சிடுவீங்களா? இதை மட்டும் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், நீங்கள் சரிய மாட்டீங்க, கீழே இறங்க மாட்டீங்க. இதை நம்பிக்கையாக நீங்கள் நம்பலாம். சும்மாலாம் சொல்லலை, இது நம்பிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் கீழே சரிய மாட்டீங்க. என்ன காரணம்? ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு தான் வராரு. உங்கள் ராசிக்கு 10வது வீடு என்பது பதவி ஸ்தானம், தொழில் ஸ்தானம். உங்களை பலப்படுத்த போகிறாரு. இது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க ஏனோ தானம் தான் இருந்திருப்போம். இவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு இருந்திருப்பீங்க. எதையாச்சும் ஒருத்தரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணுவார்? உங்ககிட்டயே ஒரு பொறுப்பை ஒப்படைப்பார். உங்கள் காலிலேயே உங்களை நிற்க வைப்பார். உங்களையே மூலதனமாகவும் ஆக்குவார். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கொடுப்பாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி நேரம். உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படக்கூடிய நேரம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா திறமையும் வெளியில் காட்ட போறீங்க. நீங்களே ஹீரோ, நீங்களே டைரக்டர், நீங்களே தயாரிப்பாளர். ரொம்ப சிம்பிளாக புரியுதா? தைரியமாக இறங்குங்க. கீழே எவ்வளோ இறங்குறீங்கன்றது ஏறுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பதவிகள், பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துல இருக்க சொல்ல காரை கொடுத்துட்டாரு நம்மளுக்கு. இப்போ என்னன்னா, காரை விட்டு இறங்குனீங்கன்னா அடுத்த ஏறக்கூடிய கார் தேசிய கொடி கட்டின காராக இருக்கும். ஏன்னா பதவி வந்துடும் உங்களுக்கு. நல்ல யோகம். ஏன்னா சனி பகவான் குருவோட இடத்துக்கு போறாரு. இப்போ சனி அங்கே யாரு? சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. குருவோட இடத்துக்கு போக சொல்ல சுக்கிரன் அங்கே உச்சம். சனியும் சுக்கிரனும் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ இந்த சுக்கிரன் சனி உள்ள என்ட்ரி ஆகுது. இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துல சனி உள்ள நுழையிறாரு. 2.5 வருஷம் பணமழை கொட்ட போகுது. தைரியமாக ஒன்று சொல்கிறேன், ஒரு கதவு சாத்தப்பட்டா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புதிய வேலைக்கு போவீங்க. அங்கே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய தனித்திறமையை காட்ட போகிறீங்க. தில்லா சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. எப்படி தில்லா சக்ஸஸ் பண்ண போகிறீங்க? சக்ஸஸில் சாதாரணமான சக்ஸஸ் இல்லை, மிகப்பெரிய சக்ஸஸ். உங்களுக்குள்ள ஒரு வெறி. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகாது. நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சக்ஸஸ் ஆக போகிறீங்க. நிறைய உயர் பதவிகள் கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் இந்த ஆண்டை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுப்பீங்க. ப்ரொமோஷனுக்காக, இடமாற்றத்திற்காக ஏங்கி கொண்டு இருப்பவர்கள் இப்போது அது நடக்கும். வாழ்க்கையில் ஒரு தரம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்க போகுது. அப்போ அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறாரு. முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடனும் அடைய போகுது. பண பிரச்சனைகள் தீரப்போகுது. முதலீடுகள் ஃபர்ஸ்ட் பேங்க் லோனு கிடைக்கும். கடன் கொடுத்தா கடன் கிடைக்கும். ஏறத்தாழ மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம், சிறப்பான நேரம், தெய்வீக நேரம். குறை எதுவுமே இல்லை. நரசிம்மர்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ண வேண்டும். யோக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும். 10ஆம் இடத்துக்கு சென்று சனி பகவான் உங்களுடைய பலத்தையும் வலிமைப்படுத்துவார். உங்களை கீழே தள்ளி விடணும்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களை தொந்தரவு படுத்தணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ பகவான் தொந்தரவு கொடுப்பாரு. உங்களை தொந்தரவுப்படுத்துகிறவங்க நினைக்கிறவங்க. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் திங்க் பண்ணாமல் பொது வாழ்க்கையில் இருப்பவர், சமூக சிந்தனையில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்கள், இவங்களுக்குலாம் நல்ல டைம், பெஸ்ட் டைம். யோக லட்சுமி நரசிம்மரை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க மிதுன ராசிக்காரர்களே. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வாழ்த்துக்கள். 10வது இடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பதப்படுத்தப்பட்டு, பக்குவப்படுத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க. வாழ்த்துக்கள். சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு.
அதாவது கும்ப ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கும்பத்திலிருந்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நல்லா கவனிங்க. அங்கே ஒரு 6 மாத காலம் இருக்கிறாரு. 6 மாதம் மீனத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். திரும்ப அக்டோபர் மாதம் கும்பத்துக்கே வராரு. கும்பராசிலிருந்து போயிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நம்மளுக்கு அக்டோபர் கிட்ட திரும்பி நம்மக்கிட்ட என்ட்ரி ஆகுறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பர்மனண்ட்டாக கும்பத்தை விட்டு வெளியில் வராரு. அதே சனி பகவான் திரும்ப ரிட்டர்ன் திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் தான் 7 சனியாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். சனி பெயர்ச்சி இப்போ நடக்குதா இல்லை 26ஆ? சனி பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம் நிரந்தரமாக 2.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுது. திருக்கணித பஞ்சாகம் உள்ளே போயிட்டு வர்றதும் கால்குலேட் பண்ணுது. 2026 நிரந்தரமாக உட்காரும்போது இந்த முன்னாடி நடந்த 6 மாதம் கணக்கு இல்லாமல் போயிடும். அவருடைய எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. முதல்ல இந்த 6 மாதம் நீங்கள் சரியாக பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சனி பெயர்ச்சின்றது இதுதான். 6 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும்.